பார்த்தீங்கன்னா இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நேற்று நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். எப்படி நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சராக எடிட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ பாய்ஸ் மட்டும் போட்டிருக்கீங்க, கேர்ள்ஸ்க்கும் இந்த மாதிரி இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய கமெண்ட் வந்துருக்குது. ப்ரோ பாய்ஸ் மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி எதனா ஃபோட்டோ இருந்தால் லிங்க் கொடுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் வந்து அதை பின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து எங்கே அதெல்லாம் பின் பண்ணின்னு நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க, அதை கண்டுக்கூட மாட்டாங்க. அதை விட்டுட்டு நம்ம வீடியோவே செப்பரேட்டாக போட்டுடலாம் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து கார்ட்டூன் பிக்சரை வந்து பாய்ஸ்க்கு எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி எப்படி கேர்ள்ஸ்க்கு எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, எப்படி கேர்ள்ஸ்க்கும் நம்ம வந்து கார்ட்டூன் பிக்சர் வந்து எடிட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ வந்து கார்ட்டூன் பிக்சராக நீங்கள் எடிட் பண்ணணும்னா இதுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் 2 அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பாய்ஸ்க்கு எப்படி கார்ட்டூன் பிக்சர் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒழுங்காக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டூன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அதாவது உங்களுடைய பேஸை மட்டும் நீங்கள் கார்ட்டூனாக மாற்றிக்கணும். அதுக்கு வந்து இந்த டூன் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்களேன்னா அது வந்து கார்ட்டூன் ஃபோட்டோவாக மாற்றி கொடுத்துரும். அதாவது உங்களுடைய ஃபேஸை வந்து கார்ட்டூன் ஃபோட்டோவாக மாற்றி கொடுத்துரும். மாற்றி கொடுத்துட்டு முன்னாடி ஃபேஸ் மட்டும்தான் கார்ட்டூனாக மாறும். நீங்கள் வந்து பாடி வந்து நீங்களே செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோவை டவுன்லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கில் நான் கொடுத்துருக்கேன், டவுன் பண்ணிக்கோங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டூன் ஆப்பில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து கார்ட்டூனாக மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பிக்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ கீழே கேர்ள்ஸோட நிறைய ஃபோட்டோஸோட டவுன்லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு இந்த பிக்சரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி கார்ட்டூனாக சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாடியில் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஃபேஸை வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒழுங்காக புரியலன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிடும். ஓகேவா? உங்களுடைய ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோவில் செட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் பக்கத்தில் வந்து நிறைய பேக்ரவுண்டெல்லாம் இருக்கும். அந்த கலரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்படி செட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸு அதுக்கு அடுத்தது இந்த பாடியோட ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் கரெக்டான கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்களன்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் வந்து இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது, இந்த வீடியோவில் வந்து நான் கேர்ள்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபோட்டோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரல, பாய்ஸ்க்கும் நிறையவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டைலில் மட்டும் தான் இந்த மாதிரி எடிட் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. அந்த லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாய்ஸ்க்கு எடிட் பண்ணுறீங்கன்னா பாய்ஸ்க்கான ஃபோட்டோவை டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேர்ள்ஸ்க்கு எடிட் பண்ணுறீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ 2 பேர்த்தோட டவுன் லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் வந்து அடுத்ததாக இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வீடியோ வீட்டு இந்த வீடியோ நான் சூர்யா. பை.